இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மாடியில் என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மிளகா. இது வந்து விதை வாங்கி நம்ம போடல. இந்த விதை மிளகா வத்தல் காய போட்டோம் அரைக்கிறதுக்காக மிஷினில் கொடுக்குறதுக்கு. அந்த தூள் அடியில் விழுகும்ல, அந்த விதை விழுந்ததை ஃபுல்லாக எடுத்து நிறையா தொட்டியில் தூவி விட்டுருந்தேன். அது வளர்ந்துருச்சு நல்லா. நிறையா இப்போ ஒரு அரை கிலோ 1/4 கிலோவுக்கு மேலே நமக்கு மிளகா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ காட்டமான மிளகா எல்லா இடத்துலையும் எல்லா தொட்டிலையுமே கிடக்கு. இது வாழை வச்சுருந்தேன். இந்த தொட்டியில் வாழைக்கு கீழே இந்த மாதிரி மிளகா வந்திருக்கு. சுற்றி அந்த வாழைக்கு கீழே சுற்றி எல்லா பக்கமும் மிளகா தான். இது வந்து இதே மாதிரி மாதுளையும் நான் விதை வாங்கி போடலை, வீட்டில் யூஸ் பண்ணது தான் எப்படியோ வந்தது. இதெல்லாமே பீட்ரூட் விதை வாங்கி போட்டது. பீட்ரூட்டு, கத்திரிக்காய், அப்புறம் புடலங்காய், அந்த மாதிரி விதை வாங்கி போட்டிருக்கோம். இது வந்து கொய்யாக்காய், குரோட்டன்ஸு, கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருந்தோம். இது டிசம்பர் பூ, அது கீழே இந்த விழுந்திருக்குல்ல, அதெல்லாம் டிசம்பர் பூ. இது வந்து பட்டன் ரோஸ், மெரூன் பட்டன் ரோஸு. இதில் பூவோடய நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், வருது பாருங்கள். புதினா, பச்சை மிளகா தான் இதுவும். இது ரொம்ப நாளாக காய்க்காமே இருந்துச்சு இந்த பச்சை மிளகா செடி. இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு இந்த மலையில் வந்ததுக்கப்புறம். இது வந்து மஞ்சள் கலர் ரோஸு. இது வந்து நம்ம தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு தடவை விற்றுட்ருந்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். அதே இதில் தான் இதுவும் மெரூனும் வாங்கினோம். மெரூன் ஒயிட் ஒன்று வாங்கியிருக்கோம். எல்லாமே நல்லா பூ பூக்குது. கருவேப்பிலை, செம்பருத்தி. இது செம்பருத்தி பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் எல்லோ, 4 கலர் இருக்குது செம்பருத்தியில். இது குரோட்டன்ஸு, புதினா. இதுதான் ஒயிட், நான் சொன்னேன்ல ஒயிட் கலரில் ரோஸுன்னு. இதோட மொட்டு தான் இது. இது பூத்ததுக்கப்புறமும் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வயலட் கலர் சங்குப்பூ. அந்த பக்கம் இருக்கிறது ஒயிட் கலர் சங்குப்பூ. உள்ள மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. அதுலேயே சங்குப்பூ விதை இந்த பக்கம் இருந்து அதில் விழுந்து அதுலேருந்து வந்திருக்கு. இதெல்லாமே ஒரு குரோட்டன்ஸ் தான். அது இங்கேயும் பச்சை மிளகா இருக்குது. இது மல்லிகைப்பூ. இது வந்து சப்போட்டா. தண்ணிப்பழம் விதை போட்டு அது ஒரு பக்கம் வந்துருச்சு. இது அதோட காய் சின்னதாக வந்திருக்கு இப்போ தான். இதே மாதிரி கொடி தான் இன்னொன்று இருக்குது. ஆனால் அதில் வர்றது சுரக்காய் மாதிரி தெரியுது, எப்படின்னு தெரியல என்ன காயின்னு. இது வந்து கொத்தமல்லி. ஸ்பினாச் வந்து நம்ம எப்பி நூடுல்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த சீட்ஸ் எல்லாமே, அதில் வந்தது தான் அது. இதெல்லாமே குரோட்டன்ஸ் தான். இது லில்லி பூ பூக்க போகுது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது லீஃப் எல்லாமே. ஆனால் அதில் வர்றது தண்ணிப்பழமாக இருக்குது, இதில் வர்றது சுரக்காய் மாதிரி தெரியுது, எப்படின்னு தெரியல. வளர்ந்தால் தான் தெரியும். ஷேப்பும் அன்ஷேப்பாக வருது, ஒன்றும் தெரியல அது என்ன காயின்னு. கொடி இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. இது தக்காளி, அதுவாக வளர்ந்துருக்கு. இது வந்து கீழா நெல்லி செடி. இது மஞ்சக்காமாலைக்கெல்லாம் நல்லது. மூங்கி செடியும் இருக்குது. கற்பூரவள்ளி இருக்குது. துளசி இருக்குது. கருந்துளசி இருக்குது. புதினா, மல்லி. இது பால்கனியில் இருக்குது இதெல்லாமே. இந்த நெட்டு வச்சுருக்கோம், இந்த கிராஸ் நெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த குருவி கூடு கட்டுறேன்னு சொல்லி விதை கொண்டு வந்து இங்கே போட்டது. அதுவாக முளைச்சி வேப்பங்கண்டு, துளசியும் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வேப்பங்கண்டு இங்கே ஒன்று. இது எல்லாமே வேறு செடி வைக்கலான்னு வச்சுருந்தோம். ஆனால் அந்த குருவி வந்து விதை சாப்பிட்டுட்டு, வேப்பம்பழ விதையை சாப்பிட்டு கீழே போட்டது அதுவாக முளைச்சிருந்தது. நம்ம பார்த்ததில் அடுத்து ஒரு மறுநாளும் ஒரு 2 டேஸ் கழித்து போய் நான் திருப்பி வீடியோ எடுத்தேன். எல்லா பூவும் பூத்துருச்சு பாருங்கள். எல்லாமே அந்த பூவோட, நான் அதில் பூ இல்லாமல் காமிச்சிருந்தேன்ல, இப்போ எல்லாமே பூவோடு இருக்குது பாருங்கள்.
இந்த ரோஸ் எத்தனை ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். ஒரே செடியில் 5 ரோஸ் கிட்ட பூத்துருக்கு. பட்டன் ரோஸும் பூத்துருந்துச்சு. இது காலையில் போய் நான் எடுத்தது. எல்லாமே பூத்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.